நம பார்வதி பதையே தேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. கண்ணார் அமுதக் கடலே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கையே. முருகோட்டம் தரப்பாயும் மும்மதமும் ஊற்றெடுப்ப முறிவில் கோட்டு ஒரு கோட்டு மழகளிட்ட இரு கோட்டு முதுகளிரா உலவக் காட்டி பருகோட்ட நரைவேட்டு பைங்கோட்டு திணைப்புனத்து பரண்மேற்கொண்டு குறுகோட்டும் பெடைமிணந்த குமரகோட்டச் செடிகள் குலத்தாள் போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நம பார்வதி பதையே. எல்லாம் நிறைந்த பரம்பொருளாகி எங்கும் திருவருள் செலுத்தி வருகின்ற ஏகம்பப் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி வழக்கமாக சொல்லுகின்ற 4ஆம் திருமுறையிலே 49வது தலைப்பிட்ட பதிகமாக இருக்கின்ற திருக்குறுக்கை வீரட்டம் என்ற தலத்தை பற்றி இன்றைய நாள் அப்பர் பெருமானுடைய வாக்கிலே இருந்து சிலவற்றை சிந்தனை செய்ய இருக்கிறோம். அட்ட வீரட்டு தலங்கள் என்பது எல்லாரும் கேள்விப்பட்ட ஒன்று. அட்டம் அஷ்டமி என்பதெல்லாம் 8ஐ குறிப்பது. வீரட்டம் என்றால் வீரச் செயல் நடந்த இடம். அட்டம் என்றால் பெரிது என்று அர்த்தம். அன்னைக்கு மந்தம் என்ற சொல்லுக்கு இங்கே தான் பொருள் சொன்னேன்னு நினைக்கிறேன். தென்றல் என்று. மந்தகாசத்துக்கு எதிர்ப்பதான் அட்டகாசம். அட்டகாசம் என்றால் பெருஞ்சிரிப்பு. இது சாதாரண வழக்கத்தில் குழந்தைகளை சொல்லுவாங்க, என்ன ஒரே அட்டகாசம் பண்ணுதுங்க அதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வழக்கமே இல்லை. மந்தகாசத்துக்கு எதிர்ப்பதும் அட்டகாசம். மந்தகாசம் புன்சிரிப்பு, அட்டகாசம் பெருஞ்சிரிப்பு. இவர் என்ன பண்ணாரா, செயற்கரிய செயலை செய்துவிட்டு பெருஞ்சிரிப்பு சிரித்ததனாலே இது அட்ட வீரட்டத்தலங்கள் என்று ஆயிற்று. 8 வீரச் செயல்கள் செய்த பெருந்தலங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்துருப்போம். ஒரு பாட்டு, தனிப்பாட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த பாட்டு எழுதி வச்சு தான் நம்ம எல்லாம் பழக்கினார்கள். நாம் இப்போ அதை பாட்டாக பாடினா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. பூமன் சிரம் கண்டி புறம் அதிகை அந்தகன் கோவல் மாமன் பரியல் சலந்தரன் விற்குடி மா வழுவூர் காமன் குறுக்கை இயமன் கடவுர் இக்காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடிதன் சேவகமே என்பது அந்த தனிப்பாட்டு. அது போன வாரம் ஞாபகம், அதை எழுதி கொடுத்துருப்பேன், அதை போட்டுட்ருக்கலாம். அப்படியே திருவையாற்றுக்கு பக்கத்தில் கண்டியூர் அந்த ரோடு கடந்த உடனே இருக்கும். பிரம்மனுடைய தலையை கொய்த இடம் முதல் தலம். அது ரோட்லேயே இருக்கும். ரோட்லேயே அப்படியே கால் எடுத்து வச்சா கோயிலில் இறங்கலாம். பூமன் சிரம் கண்டி. பூமன் என்றால் பூவிலே வீற்றிருக்கின்ற பிரம்மதேவன். பூமன் பூவிலே இருக்கிற தலைவனாகிய பிரம்மன். அவனுடைய சிரம் கொய்த இடம் கண்டியூர். அந்தகன் கோவல். அந்தகன் என்றால் அந்தகாசுரன்.
கோவல் என்பது திருக்கோவலூர், அதாவது பெருமாள் தலமாங்கோனுக்கு மூவர் முதலிகள் அங்கே சேர்ந்தார்கள் என்று. அது மேலை கோவலூர் என்றும் இது கீழே கோவலூர் என்றும் ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த அந்தகாசுர வதத்தை பார்த்தால் அதுபோல் ஒரு சிலையை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு நுட்பமான கலை வேலைப்பாடுகள் அமைந்த இடம். அந்தகாசுரன் என்பவன் அவனை கொய்த சம்மாரம் செய்த இடம் கோவல், திருக்கோவலூர். ரெண்டாவது புறம் அதிகை. எல்லாருக்கும் தெரியும் அதிகை விரட்டம் என்பது திருநாவுக்கரசர் பெருமானுக்கு சோலை நோய் கொடுத்து ஆட்கொண்ட தலம் திருவதிகை. அது முப்புறம் எரித்தது, முப்புறம் எரித்த தலம். மாமன் பரியல், மாமன் என்றால் தட்சன், பரியல் என்றால் திருப்பரியலூர். இப்போ வழக்கத்தில் அது திருப்பரசலூர், திரு கிடையாது, பரசலூர் என்று இருக்கிறது. மாயவரத்திலிருந்து திருக்கடவூர் போகிற வழி, செம்பனார் கோயில் போகிற வழி, செம்பனார் கோயில் கொஞ்சம் முன்னாலேயே ஒரு ரோடு வலப்பக்கமாக பிரியும். ஆறுபாதி தாண்டின உடனே அந்த ரோடு பிரியும், பரசலூர் என்று போகும். பரியலூர் என்றதற்கு பெயர் இப்போ பரசலூர் என்று வழங்குகிறது. தக்கனை சம்மாரம் செய்த இடம் பெரிய விசாலமான இடமாக கோயிலுக்கு முன்னாலே இருக்கிறது. தன்னுடைய மாமனார் அல்லவா, அதனால மாமன் பரியல் என்று சொன்னார். சலந்தரன் விற்குடி, சலந்தராசுரன் என்பவனை சம்மாரம் செய்த இடம் திருவிற்குடி, நன்னிலம் பக்கத்தில் இருக்கிறது. மா வழுவூர், இதுவும் ஏறக்குறைய திருவாரூர் கிட்ட இருக்குது. ராஜாக்கள் இருப்புன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே, அது பக்கத்தில் இருக்குது. இது பக்கத்தில் தான் பனையூர் என்ற ஊர் இருக்கிறது. அந்த பனையூரில் தான் கரிகாலன் மறைந்து வாழ்ந்தான் என்று சரித்திர வரலாறுகள் சொல்லுகிறது. மா வழுவூர், வழுவூர் என்று பெயர். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நான் லேட்டாக போகிறோம். நான், சதாசிவன் சாரு, இவர் எல்லோரும் போகிறோம். அந்த கோயிலில் ஒரு ஐயர் என்ன பண்ணார், அது ஞாபகம் இருக்குதான்னு கேட்குறேன். உடஞ்சி போன மணி, அந்த தீபாராதனை கலசமாக இருக்கிறது உடஞ்சி போனதெல்லாம் வச்சுக்கின்னு இது வாங்கணும், பணம் கொடுங்க அப்படின்னாரு. ஏதாவது உங்களால் முடிஞ்சது கொடுங்கன்னாரு. கூட வந்த நம்ம சதாசிவம் என்ன சொன்னார், இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், புதுசாக வாங்கி கொடுத்துட்றேன்னார். வேணாம் நீங்கள் வச்சுட்டு போங்கன்னார். முதல்ல வாங்கி கொடுத்துட்டா இன்னொருத்தர காட்டி கொடு, பணம் கேட்க முடியாது. அது மாதிரி யானை உரித்த பிரானதிடம் என்று சொல்கிறது மாதிரி வழுவூர் என்பது யானை உரித்த தலம். காமன் குறுக்கை, காமன் மன்மதன், குறுக்கை என்பது குறுக்கை வீரட்டும். அந்த தலத்தை பற்றி தான் இன்றைக்கு படிக்க போகிறோம். அந்த குறுக்கை ரொம்ப அழகான தலம். தருமபுர ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற தலம். பல பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணலூர்லேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் வர்ற வழியில் போகலாம். வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து கொற்கைட்டு ஒரு ஊர், அது இப்போ கொற்கைன்னே வழங்குறாங்க, அப்படி போகலாம். உள்ளே போனால் விசாலமான இடம். மேலே வச்சிருக்கிற சிலையெல்லாம் இருக்குது பாருங்கள், மன்மதன் ரதிதேவி சிலையெல்லாம் ஆளுயர சிலைகள், ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாலே விபூதி குட்டை என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே தான் மன்மதன் எரிந்து போய் சாம்பரானான் என்று சொல்லுகிற வழக்கம். அந்த மாமன் குறுக்கை, கடைசி யமன் கடவுர், திருக்கடவுர். எல்லாம் திருக்கடவுர் போகிறோம், அபிராமியை பார்க்குறோம். பெரும்பாலானவர்கள் திருக்கடவுர் மயானத்தை பார்க்கறது இல்லை. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்குது. நாள்தோறும் அங்கே இருக்கிற தீர்த்தத்திலிருந்து தான் தீர்த்தம் கொண்டு வந்து இங்கே அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் ஆகிறது, அபிராமிக்கு அபிஷேகம் ஆகிறது. அந்த குளத்துக்கு பக்கத்திலே ஒரு தீர்த்த கிணறு இருக்கிறது. சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்திலே காவிரி உள்ளே பொங்கி வருவதாக ஐதீகம் இன்றைக்கும் நடக்கிறது. கிணறுக்கு மேலே தண்ணி வரும், பொங்கி உள்ளே இருக்கிற தண்ணி மேலே வரும். பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து அதை தரிசிக்கிறார்கள். நாள்தோறும் பெரிய வண்டிகளில், பெரிய அண்டாக்களில் அங்கேருந்து தான் இங்கே திருக்கடவுருக்கு அபிஷேக தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. அது அங்கே யமனை சம்மாதம் செய்த இடம். கரசமாரமூர்த்தியை பார்க்குறோம்.
இங்கே அதை பார்க்குறமே தவிர அங்கேருந்து 2-3 கிலோமீட்டர் போய் கடவுர் மயானத்தை பார்க்குறதில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த கடவுர் மயானம் பார்த்தா உள்ள ஆடு மாடெல்லாம் மடக்கி வச்சு நிலக்கடலை காய வைக்கிறது, நெல் காய வைக்கிறது அப்படியெல்லாம் பார்த்துருக்குறேன். போன வருஷம் அங்கே ஆதீனத்துக்கு போனபோது, திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு போகிற போது அன்பர் வேலியப்பன் கூட வந்தார். சார் திருக்கடவுர் போய் வரலான்னார், மயானத்துக்கு போகலான்னார். வேணாம் சார், எவ்வளோ தூரம் நம்ம 2 பேர் நடந்து போகிறது, வண்டி வசதி கிடையாதுன்னு. அவர் ஆட்டோ ஏற்பாடு பண்ணி உடனே போய் 200 கொடுத்துட்டு போய் வந்துட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ரொம்ப சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க, அழகாக கோயிலை பராமரிக்கிறாங்க, உள்ளே எந்த ஒரு அசுத்தமும் கிடையாது. அதை பல பேர் பார்க்குறதில்ல. 60ஆம் கல்யாணம்னு போகிறோங்க, தங்குறோம், சாப்பிட்றோம், கல்யாணத்தை பார்க்குறோம், உடனே வந்துங்கிறோம், அப்படி தான் வரோம். அதனால் இந்த 8 இடங்கள் என்பதை ஒரு தனிப்பாட்டாக பாடி வைத்திருக்கிறார்கள். பூமன் சிரம் கண்டி, அந்தகன் கோவல், புறம் அதிகை, மாமன் பரியல், சலந்தரன் விற்குடி, மா வழுவூர், காமன் குறுக்கை, யமன் கடவுர், இக்காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடிதன் சேவகமி. தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடி, இது சிவபெருமானுக்குரிய அடைமொழி. தே மண்ணு, தேன் பொருந்தி இருக்கின்ற கொன்றை மலரையும் திங்கள் சந்திரனையும் அணிந்த சூடுகின்ற சிவபெருமான் சேவகம், அவனுடைய பெருஞ்செயல் இது என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. அதுதான் முதல்ல 10 பாட்டு இருக்கிற பதிகம் இருக்கிறது. அதை தொடர்ந்து 2 பாட்டு வருகிறது, அது ஒரு பதிகமாக எண்ணப்பட்டிருக்கிறது. முதல்ல 10 பாட்டு இருக்கிற பதிகம். ஆதியில் பிரமனார்தாம் அச்சித்தார் அடியினை கீழ் ஓதிய வேதனாவர் உணருமாறு உணரலுற்றார் சோதியுள் சுடராய்த் தோன்றி சொல்லினை இறந்தார் பல்பூ கோதிவண்டரையும் சோலை கடவுர் வீரட்டனாரே. நெடுநாளைக்கு அப்புறம் இந்த பதிகத்தை படித்து ஒரு செய்தி தெரிந்து கொண்டது என்ன என்று சொன்னால், நமக்கெல்லாம் 100 கோடி பிரமர்கள் நொங்கினர் என்ற பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு விளக்கம் முத்துசு இதில் தான் எழுதுகிறார். ஆதியில் பிரமனார்தாம் அர்ச்சித்தார் அடியினை கீழ் ஓதிய வேதனாவர் உணருமாறு உணரலுற்றார். ஆதியில் பிரம்மனார் அப்படின்னா முதல் யுகத்திலே, ஆதி யுகத்திலே உயிர்களை தோற்றுவிக்கிற போது அப்போ பிரம்மனை தோற்றுவித்தார். எத்தனை பிரம்மனாரை தோற்றுவித்தார் அப்படின்னா அதுதான் 6 கோடி பிரம்மர்கள் என்பதை குறிப்பில் எழுதுகிறார். ஆக முதல் யுகத்திலே தோன்றி இறைவனாலே தோற்றுவிக்கப்பட்டு அவர்கள் இருந்து மற்றவர்கள் அழிந்து வருகிறார்கள். இறைவன் அழியாமல் இருக்கிறான் என்று சொல்வதற்காக சொல்லுகிறார்கள். அந்த செய்தி, அந்த 6 கோடி பிரம்மர்கள் என்பவர்கள் முதல் யுகத்திலே தோற்றுவிக்கப்பட்டவர்கள். முதல்ல தோன்றிய படைப்பு தொழில் விருத்தியாகும் பொருட்டு படைப்பு தொழிலை செய்வதற்கு சிவபெருமானாலே படைக்கப்பட்டவர்கள் இந்த பாட்டில் இருக்கிற முதல் வரியில் சொல்லப்படுகின்ற அந்த செய்தி என்பது அடியேன் இப்போது விளங்கி கொண்டே, மற்றவங்க எப்போ விளங்கி இருக்கிறீங்களோ அவ்வளோ முன்னாலே தெரியுமோ அதுவும் எனக்கு தெரியாது. ஆதியில் பிரமனார்தாம் அர்ச்சித்தார் அடியினை கீழ், அதாவது கருதுவார் கருதும் வெள்ளம் வண்ணம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானேன்னு திருவிசைப்பால் வருது இல்லையா, அந்த மாதிரி அர்ச்சித்தார் அடியினை கீழ் ஓதிய வேதனா அவர் உணருமாறு உணரற்றார். அதாவது ஒரு பொருளை பார்க்கிறது எல்லாருக்கும் முன்னால் இருக்கிற ஒரு பொருள். ஆனால் அவரவர்கள் உள்ளத்திலே தோன்றுகின்ற எண்ணங்கள் வேறுபடும். ஒரு பொருளை பார்க்கிற போது எல்லார் மனத்திலேயும் ஒரே எண்ணம் வராது. அதனாலே அவரவர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னாலே இருக்கிற பட்டறிவு இருக்கிறது, கற்றுக்கொண்ட நூலறிவு இருக்கிறது, அதை பயன்படுத்துகின்ற நுண்ணறிவு எப்படி இருக்கிறது. 3 அறிவு சொல்வார்கள்: நூலறிவு, நுண்ணறிவு, அனுபவ அறிவு. அதனாலே ஒன்றை பார்க்கிற போது தங்களுடைய உணர்கின்ற திறமைக்கு ஏற்றாற் போலத்தான் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். என்ன பார்த்த அப்படின்னு கேட்டால் அவங்க பார்த்து சொல்லுவாங்க, இது இருந்ததை பார்க்கலன்னா அது என் கண்ணுக்கு தெரியலையே
இதெல்லாம் வழக்கமாக பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் சில நேரங்களிலே மேலோட்டமாக பார்க்கிறோம், சில நேரங்களிலே நுட்பமாக பார்க்கிறோம், சில நேரங்களில் அதிநுட்பமாக பார்க்கிறோம். இப்படி பார்வை பல வகைப்படுகிறது. மேற்போக்கான பார்வை என்கிற போது செய்தி மட்டும் தெரியும். கொஞ்சம் நுணுகி பார்த்தால் அது உள்ளிருக்கிற விவரங்கள் தெரியும். மேலும் நுணுகி ஆய்ந்தால் எந்த காரணத்துக்காக அது வந்தது என்று தெரியும். அதை சொல்கிறார் ரொம்ப அழகா, உணருமாறு உணரலுற்றார். உணர்கின்ற வழியிலே அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். திருவிசைப்பாவில் நிறைய வரும் இல்லைங்களா? கருதுமா கருதுவார்கள், நினையுமா நினையே. அது மாதிரி இவங்க உணருமாறு உணர்வுற்றார். சோதியில் சுடராய்த் தோன்றி சொல்லினை இறந்தார் பல்பு கோதிவண்டு அறையும் சோலை கடவுர் வீரட்டனாரே. சோதியில் சுடராய்த் தோன்றி, அதாவது நாம் பார்க்குறோம், நமக்கு தெரியுது. இப்படியெல்லாம் சொல்கிற போது தான் இன்னும் கொஞ்சம் விளக்கம் தெரிகிறது. விளக்கு எரிகிறது, நம்ம மின்சார விளக்கில் எதையும் பார்க்க முடியாது. அகல் விளக்கு சுடர் விளக்கு எரிகிறது. சுடர் எழும்புகிற போது உள்ளே ஒரு இருட்டு இருக்குது இல்லைங்களா? அந்த இருட்டை சுற்றித்தானே ஒளி வருகிறது. இதுதான் திருக்கோவலூர் இதில் மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் மைபுதி விளக்கே என்ன மனத்தினுள் இருட்டு வைத்து என்று சேர்க்கிறார். பெரிய புராணத்தில் சொல்கிறார், என்னதான் விளக்கு ஒளி வீசினாலும் அதுக்குள்ளே இருட்டு இருக்கும். புறையிருளை போக்குகிறது, அது அகையிருள் வைத்து கொண்டிருக்கிறது. அந்த அகையிருளாலே நமக்கு ஒன்றும் பயனில்லை, நட்டம் இல்லை. இருந்தாலும் அது உள்ளே இருக்கிறது, அது இல்லாமல் இருக்காது. திரியை அணைச்சிட்டு மறுபடியும் ஏற்றணுமானா எரிகிற போது மறுபடியும் அது நெருப்புக்கு உள்ளே ஒரு கருப்பு வரும் இல்லையா? அந்த மாதிரி சோதி இருந்தால் அதுக்கு அந்த சுடருக்கு உள்ளே அதை தூண்டுகின்ற ஒரு கருப்பு பொருள் இருக்கும். ஐயா வணக்கம். அந்த சோதி உள்ளே இவர் சுடராக தோன்றி சொல்லினை இறந்தார், சொல்லை கிடந்தவர், மனவாசகம் கிடந்தார் என்று சொல்லுகிறோம். திருவாசகத்தில் அந்த வார்த்தை வரும், மனவாசகம் கிடந்தான். அது உண்மை விளக்க நூலாசிரியர் திருவதிகை மனவாசகம் கிடந்தார் என்பவர். வாக்கு மனமும் இறந்தவன், மனாதீதன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது மாதிரி சொல்லினை இறந்தார் பல்பூ கோதி வண்டு அறையும் சோலை, பல பூக்களிலேயும் உள்ளே நுழைந்து குடைந்து வண்டுகள் ஒலிக்கின்ற சோலைகளை உடைய கடவுர் வீரட்டனார். அவர் என்ன பண்ணார்? ஆதியில் அர்ச்சித்த பிரம்மனை தோற்றுவித்தவர், எல்லாத்தையும் அழிக்க வல்லவர். அவர் சோதிக்குள்ளே சுடராக இருந்து எல்லாருக்கும் அருள் செய்கிறார் என்று சொன்னார். குறுக்கை நான் சொன்னேன், அதை கடவுர் வீரட்டத்தை சொன்னேன். குறுக்கை வீரட்டனார் தாங்க. கோதிவண்டரையும் சோலை குறுக்கை வீரட்டனாரே. அதாவது இப்போ முதல்ல சொன்ன கடவுர் மயானம், அப்படியே படித்தேன். ஒரு வேளை தவறாக படிச்சோம். அதாவது முதல் பாடல் அந்த முதல் கற்பத்திலே தோன்றிய பிரம்மர்களை பற்றி பாட்டு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை எழுதி வச்சிருக்கிறேன். 100 கோடி பிரமர்கள் நொங்கினர், 6 கோடி நாராயணர் அங்கனி, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அதுவும் அப்பர் பாட்டு தான். 3ஆம் திருமுறை தானுங்களே, 5ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை சம்பந்தர் தாச்சே, 5ஆம் திருமுறை. 4 இல்லையே வராது. ஏன்னா 4 எல்லாம் நேரிசை, அதான் விருத்தம். அப்படியா? அப்படியா? இந்த பதிகத்தில் என்ன சிறப்புன்னா, ஒரு பாட்டிலையும் ஒரு வரலாறு இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. 2வது பாட்டு நீற்றினை நிறைய பூசி
நித்தலும் நியமம் செய்தே ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்தணனாரைக் கொல்வான் சாற்று நாள் அற்றதென்று தருமராசற் காய்ந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்தே விபூதியை நிறைய பூசி நித்தலும் நியமம் என்றால் முறை இயமம் நியமம் என்று சொல்லுகிறோம். நியமம் என்பது முறை, முறையாக பூசிக்க வேண்டும். நித்தலும் நியமம் செய்தே ஆற்று நீர் பூரித்தாட்டும் ஆற்று நீர் என்பதற்கு இந்த இடத்துல காவிரி நீர் என்று எழுதுகிறார் குறிப்புரை ஆசிரியர். ஆற்று நீர் பூரித்தாட்டும் பூரித்தல் என்றால் அதிகமாதல் என்பது. அதாவது பூரித்தல் என்பது இருக்கின்ற நிலையிலிருந்து சற்று அதிகமாவது. இப்போ நம்ம உடம்பெல்லாம் பூரிச்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். மகிழ்ச்சி வந்தால் நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சம் மேலெழும்பும், அதுதான் பூரித்தல் என்று பெயர். அது சொல்கிறார் இங்கே, ஆற்று நீர் பூரித்து ஆட்டும். பூரித்துன்னா நிறைத்துன்னு அர்த்தம். காவிரி ஆற்று நீரை பூரித்து நிறைவித்து பூசை செய்கின்ற அந்தணனாரை கொல்வான். திருக்குறுந்தொகை 4ஆம் திருமுறை இல்லை. சரி, ரைட்டு. நான் எனக்கு அந்த பாட்டினுடைய அளவு பார்த்து சொன்னேன். ஓ, அதான் அந்த பாட்டு மொத்தம் சின்ன பாட்டாச்சே, அது அந்த நினைவில் தான் சொன்னேன். அம்மா, ஓ, அதனால இந்த 5ஆம் திருமுறை நேரம் வரும்போது எடுத்து பார்க்குறோம். நேரம் வரும்போது எடுத்து பார்க்குறோம். நீற்றினை நிறைய பூசி எவ்வளோ சொல்கிறோம், அது எங்கே இருக்குதுன்னு அப்போ மறந்து போகுது. அதனால சாற்று நாள் அற்றதென்று மிருகண்டு முனிவர் தனக்கு புத்திரப்பேறு வேண்டும் என்று கேட்கிற போது, இறைவன் 16 வயதுடைய அறிவுள்ள பிள்ளை வேண்டுமா, 100 வயதுடைய அறிவு குறைந்தவன் வேண்டுமா என்று கேட்கிற போது சொல்கிறாங்கள்ல, சாப்பிட்டாலும் ருசியாக கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும்பா, சும்மா வைக்க பதில் மாடு தின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. லாபம் கேட்குற மாதிரி இவர் 16 வயதுடைய பிள்ளை போதும் என்று சொன்னார். நேரம் நெருங்குகிறது. நெருங்குகிற போது அந்த யம பயம் வருகிறது. யார் சொன்னாலும் அது காசு கொடுத்தாலும் போக மாட்டான், சிபாரிசு பண்ணாலும் விட மாட்டான்லாம் சொல்கிறோம். அதனாலே அந்த நாள் குறுகிற்று என்று சாற்று நாள் அற்றதென்று சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட நாள் அற்றது, தீர்ந்து விட்டது என்று தருமராசர் காய்ந்த. தருமராசன் என்பவன் யார் என்றால் யமனுடைய சேவர்களிலே ஒருவன் என்று முத்துசு எழுதுகிறார். அதாவது கூற்றுவன் என்பது யமன், கூட வர்ற யமதூதர்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கிறாப்புல இருக்கு. அதனால் தருமன் என்பது தருமராசன் என்பது யமதர்மராஜனை குறிக்கவில்லை. யமனாலே அனுப்பப்பட்டு உடன் வந்து ஒரு தொண்டன் வேலைக்காரன், அவனை காய்ந்தான். சித்திரகுப்தன் கணக்கு எழுதுறவன், அது அங்கேயே உட்காந்துருப்பான், வெளியே வர்றதில்லை. அப்போ நாம் மார்க்கண்டேயரை பார்க்குறதுக்கு போகிறோம், கடவுருக்கு போகிற போதெல்லாம் கூற்றுதைத்த பாதம்னு தான் பார்க்குறோம். யமன் படியில் விழுந்து கிடக்கிறான்னு தான் திறந்து காட்டி தீபாராதனை பண்ணிட்டு மூடிடுறாங்க. அதனால் கூற்றுவன் என்பது பொது, அதுக்குள்ளே பிரிவாக பார்க்கிற போது இப்படி போகிறது. சாற்று நாள் அற்றதென்று தருமராசர் காய்ந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. கூற்று
என்பது பிரிப்பதனாலே உண்டானது. உடல் வேறு உயிர் வேறு என்று கூறாகச் செய்வதனாலே, பகுதியாக பிரிப்பதனாலே அவனுக்கு கூற்றுவன் என்று பெயர். குமைப்பர் என்றால் அழிப்பர், அழித்து விடுவார். கூற்றினை குமைப்பர் போலும் கூற்றுவனை அழிப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே என்று இந்த பாடலிலே மார்க்கண்டேயருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தது 2வது பாட்டு சண்டீஸ்வர வரலாறு சொல்லுது. ஒரு பாட்டிலையும் ஒரு வரலாறு தான். தடைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாபர மணலால் கூப்பி அழைத்தங்கு ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டக்கண்டு பிழைத்ததன் தாதை தன்னை பெருங்கொடு பழுவால் வீச குழைத்ததோர் அமுதம் ஈந்தார் குறுக்கை வீரட்டனாரே. இந்த பாட்டில் சண்டீசருடைய வரலாறு. அதாவது அன்னைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், வேற எங்கே சொன்னோன்னு தெரியல. இப்போ 2-3 அதில் 2வது காலுக்கு வெட்டணுன்றதுக்கு காரணம் சொன்னேன். அதனால் அவர் என்ன பண்ணார், விளையாட்டாக செய்கிறார் என்று அவர் தவறாக எண்ணிக்கொண்டார். அதுக்கேற்ற மாதிரி ஊர்க்காரெல்லாம் போய் எல்லாருக்கும் பராது கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தால் மாடு பால் கறக்க மாட்டேனுது, உங்கள் பையன் எல்லாத்தையும் பிடிச்சி மணலில் ஊற்றுறான் என்று சொன்னதுனாலே இவர் எங்கே போய் ஏறிந்தார்? தடைத்ததோர் ஆத்தியின் கீழ். சிவபெருமானை வழிபடுவதற்குரிய மலரை கொடுக்கிறது ஆத்தி மரம். அதுவே தலவருஷமாக இருந்து கீழே இருந்தால் இன்னும் சிறப்பு இல்லையா? இவர் அந்த மண்ணி ஆற்றங்கரையில் ஆத்தி மரத்தின் கீழே தான் வச்சு, தாவரம் என்றால் சிவலிங்கம், அதாவது மணல் முதலிய பொருள்களாலே செய்கின்ற லிங்கத்துக்கு தாவரலிங்கம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. தாவரம் பாவா வேறுபாடு இல்லாமல் வரும். மணலால் கூப்பி சேர்க்கிறோம் இல்லையா, அதனால் சேர்த்து வைத்து அழைத்தங்கு ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டக்கண்டு. பசுக்களெல்லாம், அதாவது இந்த விசார சருமர் போய் பார்க்குற போது கூப்பிட்டா பசு வருது. இப்போ பசுக்கள்லாம் நம்ம வீட்டை வளர்க்குற போது எவ்வளோ சாதுவாக இருக்கும், புரிந்து கொண்டு வேலை செய்யும். நம்ம சொல்லுகிறத புரிஞ்சுக்கிட்டு இங்கே வராதேன்னா அங்கேயே நிற்கும். அதெல்லாம் இன்னைக்கு போச்சு. பசு எங்கே இருக்குதுன்னு அப்புறம் தெரியாத பொருள் போகிறது. எல்லாம் உள்ளவே கொண்டு போய் வச்சு மிஷின்லேயே கறந்துட்டு கண்டுக்குட்டியும் தெரியாது. சினிமாவில் நாகேஷ் பண்ணான், வைக்கோலால் கண்ணு குட்டி மாடு எப்போ போட்டது, மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் ஒரு பாட்டு. அது அதனால் கன்று இல்லாமலேயே பால் கறக்கும். எப்படி கறக்கும்னு சொன்னால், தீனியும் நீரும் நிரம்ப இருந்து நிழலிலே உறக்கம் வருமானால் அந்த மாடு நிறைய பால் கறக்கும் என்பது பசுவுக்குள்ள விதி. நான் சொன்னேன் வீட்டு வரைக்கும் பால் கறக்கும் அப்படின்னு முந்தா நாள். அது மாதிரி நிரம்ப பால் அது கீழே போகிறதை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி மணல் லிங்கத்திற்கு ஆட்டுகிறார். தாபர மணலால் கூப்பி அழைத்த அங்கு ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டக்கண்டு. அதை வைத்து அபிஷேகம் செய்வதை பார்த்து பிழைத்த தன் தந்தை தாதை தாளை. பிழைத்த என்றால் தவறு செய்த என்ற அர்த்தம், தவறாக புரிந்து கொண்ட என்றும் அர்த்தம். தப்பாக போச்சுப்பா, நான் சரியாக கவனிக்கலப்பா, அது பிழையாக நோக்கிட்டேன், பிழையாக பார்த்தேன் அதை அப்படின்னு சொல்கிறோம். பிழைத்தல் என்றால் தவறிழைத்தல், தவறு செய்தல். பிழைத்த தன் தாதை தாளை கால்களை பெருங்கொடு மழுவாள் வீச. அங்கே மழு ஆயுதம் ஏது? கீழே மாடு மேய்க்க வைத்திருந்த கோல் தான். கோல் எடுத்து வீசினார், அது மழுவாக மாறி 2 காலும் வெட்டி விட்டது. குழைத்ததோர் அமுதம் ஈந்தார் குறுக்கை வீரட்டனாரே. அமுதம் சரி, அது என்ன குழைத்ததோர் அமுதம் என்றால் சிவானந்த அமுதம் என்று எழுதுகிறார். சிவானந்த அமுதம். ஏன்னா அதுபோல அமுதம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஏதோ ஒரு செயல் செய்கிற போது அது செயற்கரும் செயலாக இருக்குமானால் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறது. அந்த ஆனந்தம் சிவானந்த அமுதமாக கிடைக்கிறது. அது என்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆனந்தம். அதாவது இன்பத்தை 2ஆ சொல்கிறோம் இல்லையா, சிற்றின்பம் பேரின்பம் என்று சொல்லுகிறோம். அதுக்கு ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள். சிற்றின்பம் என்றால் விரைவில் துன்பம் தருவது,
பேரின்பம் என்றால் துன்பம் கலக்காதது. கலந்துருந்தால் தானே வரும். இப்போ இதுக்குள்ளே தண்ணி இருக்குதுன்னா தண்ணி இதுவும் கலந்து ஒன்றா இருக்குது. ஒரு நேரத்தில் தண்ணி போயிடும் கீழே. ஆனால் இல்லவே இல்லை, இதில் ஒன்றுமே இல்லைன்னா அது அப்படியே இருக்கும். அதுபோல் சிற்றின்பம் பேரின்பத்திற்கு சொல்லுகிற போது துன்பம் கலந்தது சிற்றின்பம், துன்பக் கலப்பு இல்லாதது பேரின்பம் என்று சொல்லுவார்கள். அதனாலே பிழைத்ததன் தாளை பெருங்கொடு மழுவாழ் வீச குழைத்ததோர் அமுதம் மீந்தார், சிவானந்த அமிர்தத்தை கொடுத்தவர் யாருன்னா குறுக்கை வீரட்டனார். குறுக்கையில் இருக்கிற வீரச் செயல் செய்த பெருமானாகிய சிவபெருமானார். தாவரம் என்பது அதுக்கு ஒரு குறிப்பு எழுதுகிறார். திருவேடம் திருமேனி ஆகிய இரண்டனுள் சிவலிங்கத்தை குறிப்பது என்று எழுதுகிறார். இது ரொம்ப அருமையான உதாரணத்தை சாக்கிய நாயனார் வரலாற்றில் நம்ம ஊரில் நாம் பார்க்குறோம். பெரிய புராணத்தில் அதாவது காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் என்று அந்த பெரிய புராண பாட்டு வருகிறது. இது உருவம் என்று சொல்லுகிறோம், காண முடியும். அருவம் என்றால் காண முடியாது. இது ரெண்டும் புரியுது. அருவுருவுன்னா என்ன பண்ணுறது? பார்க்கலாம், பார்க்காது இருக்கலாம், பார்க்குற மாதிரி இருக்கும், பார்க்காத மாதிரி இருக்கும். அப்படின்னா ஏன்பா போட்டு குழப்புற, வெளிப்படையாக சொல்ல அப்படின்னு சொன்னால் அதுதான் சிவலிங்க திருமேனி. சிவலிங்க திருமேனி உருவமா இல்லை, அருவமா இல்லை. ஏன் உருவம் இல்லை? அது என்ன கை கால் மூக்கெல்லாம் இருக்குதா? ஒன்றும் இல்லை, அதனால் உருவம் இல்லை. அப்போ சரி, மேலே ஏதோ இருக்குது, அது உருவம் இல்லை. உருவம் இல்லாத ஒன்று எவ்வளோ வழியாக காட்டுறோம், ஒரு அறிகுறி. அதனால்தான் உரு என்றால் காண்பது, அரு என்றால் காணாதது, அருவுரு என்றால் கண்டும் காணாததுமாக இருப்பது. எவ்வளோ நுட்பமான பொருள்களை எல்லாம் திருமுறை சொல்கிறது பாருங்க. அது சொல்கிறார் பெரிய புராணத்தில் சேக்கிழார் சாக்கிய நாயனார் வரலாற்றில். அது இன்னொரு இடத்துல ரொம்ப அருமையாக சொல்கிறார். ஒரு சந்தர்ப்பம் வரும்னு நினைக்கிறேன், நம்ம அடுத்த பதியத்தில் படித்த எங்கேயோ அது சொல்கிறாங்க. காணாத அறிவினுக்கும், அரு காண முடியாது அருவம், காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் அது காணப்போகுது என்று இதில் தெரிஞ்சு போச்சு. காரணமாம் ரெண்டுத்தையும் சொல்கிறது, உருவையும் சொல்லுது அருவத்தையும் சொல்லுது, அருவுருவம். அதனால் நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். பாம்பை அணிந்தவனாகிய சிவபெருமானுக்கு நிகழ்குறி அடையாளம் சிவலிங்கமாக இருப்பது, அது அருவுருவத் திருமேனி என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டில் வேற ஒரு வரலாற்றை சொல்கிறார். 4வது பாட்டில் கோச்செங்கட் சோழருடைய வரலாற்றை சொல்லுகிறார். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற்பந்தல் செய்து உலர்ந்தவன் இறந்தபோது கோச்செங்கட் சோழனாக கோச்செங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் தங்கள் குலந்தனில் பிறப்பிச்சிட்டார் குறுக்கை வீரட்டனாரே. குறுக்கை வீரட்டனார் என்ன பண்ணார் என்றால் சோழ நாட்டு அரசர் குலத்திலே பிறக்க வைத்தார். சிலந்தியும் ஆனைக்காவில். இந்த வரலாறு எல்லாருக்கும் சொல்கிற வரலாறு பூரா எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான். அதை வேறு வார்த்தைகளை படிக்கிறோம். ஆனைக்கா அண்ணல் எங்கே இருந்தார் என்றால் மரத்துங்கீழ் இருந்தார். மரத்திலிருந்து வெயில் மேலே படக்கூடாது என்று சிலந்தி வலை கட்டியது. இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால் குறிப்பில் எழுதுகிறார், அந்த வலை கட்டுகின்ற அறிவு மட்டும்தான் அதுக்கு உண்டு, வேறு அறிவு கிடையாது. நாம் எத்தனை தடவை வலையை அழித்தாலும் குடுகுடும் ஒரு மூளைக்கு போய் உட்காந்துக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து வேறு இடத்துல கட்டும். அந்த இடத்துல பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து அதை அழித்தோம்னா வேறு இடத்துல போய் கட்டும். அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அந்த அறிவு இப்போ தான் ஐயா தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இயற்கையில் இருக்கிற பறவை மிருகமெல்லாம்
தாங்கள் வாழ்வதற்கு எடுத்துக் கொள்ளுகிறது. இயற்கை பொருளையே எடுத்துக்கொண்டு அதில் கட்டி கொள்ளுகிறது. அந்த இயற்கை பொருள் இயற்கையோடு கலந்து விடுகிறது. மனிதன் எல்லா இயற்கையும் கெடுத்து செயற்கையில் பண்ணி அவனும் கெடான், எல்லாத்தையும் கெடுத்துடுறான். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு உயிருக்கும் பெருமான் எப்படிப்பட்ட அறிவையெல்லாம் வைத்திருக்கிறான் என்று அந்த இயற்கையை எண்ணி பார்த்தால் கடவுள் இல்லையா அப்படின்னு கேள்வியே கேட்க தோணாது. காரணம் என்னன்னா, ஒரு கன்று பிறந்தால் அதை போய் எழுந்து நடக்கிற தன்மை பெற்றுக்கொள்கிறது. குழந்தை பிறந்தா பிறக்கிறதுல அது மாதிரி நடக்கலை. ஏன் நடக்கலை? அதுக்கு தாய் இருக்கிறாள், எடுத்து ஊட்டுவாள். அது தாய் தானாக போய் ஊட்ட முடியாது, கன்று எழுந்து போகணும். அதனால அந்த கன்றுக்கு எழுந்து சக்தி வரணுன்னா கூட இந்த மாடே நக்கி எழுப்போம். அதை வீட்டில் பசு வளர்த்தவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அப்படி இந்த சிலந்திக்கு வலை பின்னுவது, அதிலே வருகின்ற கொசு ஈ போன்ற பூச்சிகளை பிடித்து உண்ணுவது, அதுதான். இது தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அப்படி ஒன்றும் தெரியாததாகிய சிலந்தி இறைவனுக்கு மேலே இருந்து மரத்தினுடைய இலைகள் விழக்கூடாது என்று அது பந்தல் செய்கிறது என்று சொன்னால் அது மேம்பட்ட அறிவுதானே. அதுதான் சொல்றார், பந்தர் கட்டும் சிற்றறிவுடையது பந்தல் போட்டு மக்கள் போல இறைவனுக்கு தொண்டு செய்தது என்று சொல்லுகிறார். அதுக்கு கூடு கட்டி கொள்ளத்தான் தெரியும். ஆனால் இறைவனுக்கு பந்தல் போட வேண்டும் என்று அறிவு வந்தது இல்லையா? அதனால அவர் எப்படிப்பட்டார்? பிறப்பை கொடுத்தாரு, அரச குடும்பத்திலே பிறப்பு கொடுத்தார். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து உலர்ந்தவன் இறந்தபோது கோச்செங்கனானுமாக கலந்தநீர் காவிரி சூழ் சோனாட்டு சோழர்தங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. இதில் ஒரு குறிப்பு சொல்றார். சோனாட்டு சோழர்தங்கள் குலம் ஏன் என்றால் அந்த குலம்தான் மறந்தும் புறந்தொழா மாந்தரை உடைய குலம். மறந்தும் புறந்தொழாதவர்கள். இப்போ சோழ மன்னர்களை பார்த்தீர்களானால் நிரம்ப கோயில் கட்டியிருக்கிறார்கள், சிவனுக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் மற்ற மதங்களை வெறுத்தார்களானா பணம் ஒன்றுமா எடுத்து போய் நீ கட்டிக்கோ. உதவி செய்தார்கள், நிலம் கொடுத்தார்கள், பௌத்த சமயத்தை வளர்த்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் போய் வழிபட்டார்களானா கிடையாது. அதனால தான் அவர்களுக்கு மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று சொல்லுவார்கள். அதனால அந்த சோனாட்டுக்குடியில் சிலந்தி பந்தல் கட்டினது இறைவனுக்கு. வேற எங்கேயாவது போய் பிறந்தால் ஒருவேளை இறைவன் தவிர வேறு யாருன்னா கும்பிட்டாங்கன்னா அதனால சோழ குலத்திலே பிறக்க வைத்தாராம். ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. கலந்ததோர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர்தங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே என்று சொல்லுகிறார். அடுத்த பாட்டு இது திருமால் வரலாறு சொல்லுகின்ற செய்தி இதில் வருகிறது. பாகவதம் என்று ஒரு நூல் இருக்கிறது. செவ்வைச்சூடுவார் என்பவர் எழுதியது. அது 2 பகுதியாகுது. பாகவதம் 2 பகுதி. கண்ணனுடைய விளையாடல்கள், திருமாலுடைய செயல்கள், அவருடைய வீரச் செயல்கள், இதையெல்லாம் சொல்லுகின்ற நூல் பாகவதம் என்பது. அந்த பாகவதத்தில் சொல்றார், ஏருடன் 7 அடர்த்தான் எண்ணி 1000 பூக்கொண்டு ஆருடைச்சடையினானை அர்ச்சித்தான். ஏருடன் 7 அடர்த்தான், அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே கோகுலத்திலே வளருகின்ற போது நப்பின்னை என்பவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவன் வருகிற போது அவளோடு வருகின்ற கோபிகைகளையும் கண்ணனை மணக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களாம். அதில் அந்த காலத்தில் திருமணம் செய்து கொள்வது, செய்து கொடுப்பது என்பதெல்லாம் எத்தனையோ வகையில் இப்போ மாறிப்போச்சு. ஒன்று ஒரு வீட்டில் இருக்குதுன்னா வர்ற மாப்பிள்ளை என்ன போடுவாங்க, என்ன செய்வாங்க, கார் கொடுப்பாங்களா, பங்களா கொடுப்பாங்களான்னு கேட்குறது இப்போ ஆகிப்போச்சு. அன்றைக்கு நான் என்னுடைய தலைமுறை என்னுடைய வயதுக்குள்ளே சின்ன வயசில் கேட்டுக்கிறேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு வக்கில் அதுவும் ஏன்டா பொண்ணு கொடுக்குற, அப்புறம் குடும்பத்தை வச்சு எப்படிடா காப்பாற்றுவான் அப்படின்னு எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் கேட்பார்.
கல்யாணம்னா பொண்ணு பார்த்துக்கிட்டு போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீ என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? அதுக்கே அவனுக்கு ஓகே இல்லைன்னா அவன் கட்சி வரைக்கும் எப்படி காப்பாற்றுவான்? இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அது அப்பவும் கன்னிகாதானம் தான். கன்னிகாதானம்னா தீமுன்னர் வேட்டல்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. கன்னிகாதானம்னா தானமாக கொடுக்கறது இல்லை. கன்னியை, அது பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். நெருப்புக்கு முன்னாலே கன்னிகையை தானமாக கொடுப்பது. இன்னைக்கு நெருப்பு வளர்க்குறோம், தானம் கொடுக்குறேன். அதனால கன்னியா சொல்கம் என்று அதற்கு பெயர். இந்த செயலை செய்தால் இந்த பெண்ணை கொடுக்கிறேன். அதுக்கு வடமொழியில் கன்னியா சொல்கம் என்று பெயர். அதில் 7 காளைகளை அடக்க வேண்டும், அடக்கினால் நப்பிண்ணையை உனக்கு மணஞ்செய்து தருகிறேன் என்று சொன்னார்களாம். அதனால் 7ன்னா இன்னொரு 7 கூட அடக்கிறேன் என்று சொல்லி, ஏருடன் 7 அடர்த்தான் ஏறு எருது, 7 அடர்த்தான் உடன் கூட அந்த சொன்ன நேரத்திலேயே எருதுகளை அடர்த்து அதை வலிமை நீக்கி இது ஒரு தனி செய்தி ஆக்கிட்டார். அடுத்தது எண்ணி 1000 பூ கொண்டு, இது வேற செய்தி. கண் வேண்டி சக்கரம் வேண்டி கண்ணை பறித்து பூஜை பண்ணார். அது எண்ணி 1000 பூ கொண்டு ஆறுடைச்சடையினானே அர்ச்சித்தான் அடியினை கீழ். ஆறுடைச்சடையனான் கங்கை ஆற்றை தலையிலே சூடிய பெருமான், அவனை அர்ச்சித்தான் அடியினை கீழ். வேறுமோர் பூக்குறைய மென்மலர் கண்ணை ஈண்ட கூறுமோர் ஆழியிருந்தார் குறுக்கை விரட்டனாரே. வேறும் ஓர் பூக்குறைய, அந்த இடத்துல சொல்ற வார்த்தை தான் கவனிக்கணும். மென்மலர் கண்ணை, உடம்பிலே இருக்கிற மலராகிய கண்ணை. பதுமாக்கன் என்று அவனுக்கு பெயர், தாமரை கண்ணன் என்று பெயர், புண்டரிகாட்சன் என்று பெயர். இதெல்லாம் அந்த பூவினாலே அவனுக்கு வந்த பெயர், பூ போன்ற கண்ணை உடையவன் என்று. அதனால ஒரு பூ எண்ணு குறைஞ்ச போது கண்ணை பிடிங்கி வச்சுட்டார் என்று சொல்கிறோம். இதில் அந்த குறிப்பை சொல்கிற வழக்கம் என்னன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 பூ ஒன்றுன்னா சிவாய நம்ம 1 பூ, சிவாய நம்ம 2 பூ அப்படின்னு எண்ணலை. சகசிரநாமம் சொல்லுகிற போது ஒரு மந்திரம் சொல்லி ஒரு பூ, அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற போது 999 பூ மந்திரம் சொல்லி பூ போட்டாச்சு, 1000வது மந்திரம் பாக்கி இருக்குது, பூ இல்லை. அப்படி தான் தெரிஞ்சது. ஒரு செய்தி சொல்கிறேன், செய்தினா இல்லை, தவறான செய்தி இல்லை. அம்பிகாபதினு ஒரு படம் வந்து சிவாஜி கணேசன் நடித்த படம். அமராவதி, அம்பிகாபதி தான் இருக்குது, அமராவதி கிடையாது. அமராவதி அவர் பேர், அம்பிகாபதினு தான் படத்து பேர். அதில் சிற்றின்பம் கலவாமல் 100 பாட்டு பாடினால் சோழனுடைய மகளை கொடுப்பதாக சபதம் பண்ணி சபையில் உட்காந்துன்னு அம்பிகாபதி பாடுறான். அதை ஒட்டக்கூத்தர் நடுவர் போல இருந்து பார்க்குறார். ஒட்டக்கூத்தராக நடிக்கிறது நம்பியார், பக்கத்தில் தங்கவேல் சேடனாக இருப்பான். அவன் 1000 பூ வச்சுக்கின்னு ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே ஒன்று ஒன்றா எடுத்து போடுவான். முதல்ல கடவுள் வணக்கம் பாடின போது ஒரு பாட்டுக்கு பூ எடுத்து வைக்கிறாப்புல தங்கவேலு, ஏய் வைக்காது, இது இதில் சேர்க்காது அப்படின்னா தூக்கி இப்படி உள்ள வச்சிடறான். இவன் என்ன பண்ண, அதே மாதிரி அமராவதி மேல் மாடத்தில் உட்காந்துருக்கிறவா 1000 பூ வச்சுன்னு உட்காந்துருக்கிறா. ஒரு பாட்டு முடிஞ்சோடனே ஒரு பூ, அவள் கரிமகள் வணக்கம் முதல்ல சொன்னதுக்கு சேர்த்து ஒன்று போட்டான். இவன் பாட்டு பாடி முடித்த உடனே 1000 முடிஞ்சு போச்சுன்னு எழுந்து வந்து எட்டி பார்க்குறான். அவளை பார்த்த உடனே சற்றே சரிந்த குழலே துவள தரளவடம் துற்றே அசைய இன்பரசம் வந்துடுச்சு. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் தங்கவேலு இன்னும் ஒரு பூ இருக்குதேன்னு இப்படி காட்டிக்கணும். அந்த ரசிக்க வேண்டிய காட்சி அது. அந்த மாதிரி மந்திரம் சொல்லுகிற போது ஒரு பூவாக அர்ச்சனை செய்ய அதிலே ஒரு பூ குறைய கண்டு கண்ணை ஆப்பினார் என்று பார்க்குறோம். அதுதான் நமக்கு ஏகாம்பர பதிகத்திலே அடிக்கடி இந்த நம்ம சகுருநாதர் பாடுவார். குறிக்கொண்டிருந்து செந்தாமரை 1000 வைகள் வைகள் நெறிப்படை இண்டை புனைகின்ற மாலை நிறையழிப்பான் கரை கண்ட நீ ஒரு பூ குறைவித்து கண் சூழ்விப்பதே பிறை துண்ட வார்சடையாய் பெருங்காஞ்சியம் பிஞ்சகனே. பாட்டு நிறைய பாடுவார்.
சர்க்குருநாதன் இந்த பாட்டை அடிக்கடி பாடுவார். இதில் 2 செய்தி வருது. பிறைத்துண்ட வார்த்தடையாய் பெருங்காஞ்சியம் பிஞ்சகனே. அப்பர் காலத்திலேயே பெரிய காஞ்சிபுரம் என்று அந்த பகுதி வழங்கி இருக்கிறது. அது இன்னைக்கு நேற்று பெரிய காஞ்சி சின்ன காஞ்சின்னு பிரிக்கல. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எல்லாருக்கும் தலைவன் இறைவன் பெரியவன், அவன் இருக்கிற இடம் பெரிய காஞ்சி. அதனால பெரிய காஞ்சிபுரத்துக்கு பெருங்காஞ்சியம் பிஞ்சகனே, பிஞ்சகன்னா தலைக்கோலம் உடையவன், அது தெரியும். இந்த பாட்டு பாடுற அந்த செய்தியை ஏருடன் 7 இடத்தான் எண்ணி 1000 பூக்கொண்டு 6 சடையனானை அர்ச்சித்தான் அடியணை கீழ் வேறுமோர் பூக்குறைய மிம்மலர் கண்ணை ஈண்ட என்றால் தோண்டி எடுக்க கூறுமோர் ஆழிதன் ஈந்தார் குறுக்கை வீரட்டனாரே என்று சக்கரத்தை கொடுத்தார், குறுக்கை வீரட்டனார் என்று அந்த வரலாற்றை சொல்லுகிறார். அதற்கு இதில் என்ன ஒரு முக்கியமான செய்தி இருக்குது அப்படின்னு சொன்னால், நிறையழிப்பான் என்று சொல்லுகிறார். அது பின்னால் வர்ற பாட்டில் தான், அது நம்ம பதிகத்தில் இல்லை, அது பின்னால் வர்றது தான் நிறையழிப்பான் என்று வருகிறது. ஒரு செய்தி நல்லா இருக்குதுன்றதுக்காக அது குறித்து வந்தேன். நிறை என்று சொன்னால் இப்பொழுது அதுக்கு வேறு பொருளெல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது நிறை என்றால் அழிவு இன்மை. அந்த பாட்டுக்கு தான் எழுதுகிறார் முத்துசு, அதை படிச்சது தான் சொல்கிறேன். நிறை என்றால் அழிவு இன்மை. அந்த அழிவு இன்மை என்பது கற்பு என்று சொல்லப்படுகிறது. இதுக்காக குறிப்பு எழுதுகிறார். ஏன்னா அந்த பாட்டு எப்போ பின்னால் வரப்போகுது இருக்கட்டும்னு அந்த குறிப்பை எழுதிட்டு வந்தேன். ஆண்களுக்கு இருந்தால் நிறை என்று சொல்லணுமா, பெண்களுக்கு என்றால் கற்பு என்று சொல்லணுமா? கற்புனா என்ன என்று சொன்னால், இப்போ நாம் பண்ணுற அர்த்தமே கிடையாது. அதுக்கு கலித்தொகை இதுக்கு இலக்கணம் சொல்கிறது. கற்பெனப்படுவது சொற்திறம்பாமை. கற்பு என்று சொல்லுவது சொல் திறம்பாமை, சொன்ன சொல்லிலே இருந்து மாறாமல் நிற்பது. இந்த மாறாமல் நிற்பது, உறுதியாக நிற்பது என்பதுதான் கற்பு அல்லது நிறை என்று சொல்லப்படுகிறது. ஆடவர் என்றால் நிறை என்று சொல்ல வேண்டும், பெண்டிர் என்றால் கற்பு என்று சொல்ல வேண்டும் என்று முத்துசு எழுதுகிறார். அருமையான குறிப்பு இல்லையா? இதுக்கு நான் மேலே ஒரு விளக்கத்துக்கு போனேன். அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், கரித்தொகையில் கற்பனப்படுவது சொற்றிரம்பாமைன்னு சங்க இலக்கியம் சொல்லுது. சாதாரணமாக சமணர்களை வாதிலே வெல்லுகிறார் ஞானசம்பந்தர். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அப்போது பெருமானிடத்தில் போய் அனுமதி கேட்கிறார். அனுமதி கேட்குற போது கற்பழிக்க திருவுள்ளமே அப்படின்னு கேட்குறார். இதுக்கு உண்மையான பொருள் தெரியாத இந்த தீக்காக்காரெல்லாம் என்ன பண்ணால், 7 வயசு பையன் அவன் பாப்பானா இருந்தால் கற்பழிக்கணும்னு சொல்லலாமா அப்படின்னு புத்தகம் எழுதிக்கிறான். என்கிட்ட இருக்குது, சிதம்பரநாதன் கொடுத்து வச்சுக்கிற ஒரு புத்தகம் இருக்குது. சம்பந்தர் சமண பெண்டிரை போய் கற்பழிக்க போனார் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கிறான். இதுக்கு இன்னும் ஒரு இலக்கணம் இது படிக்கிற போது தோன்றிச்சு, அதனால் சொல்கிறப்போ, அதாவது சீதை சிறையில் இருக்கிறாள், இலங்கையில் இருக்கிறாள். ராமன் அனுமனை அனுப்புகிறான், எடுத்து போய் கணையாழி கொடுக்குறான். அங்கேருந்து சட பில்லையை வாங்கிட்டு வரான். இதெல்லாம் சரி. என்ன பார்த்தேன்னு கேட்குறான் ராமன். முதல்ல அது சொல்லணும் அப்படின்ற மாதிரி கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டான்னு எல்லாரும் சொல்கிற வழக்கம். அவன் என்ன சொல்கிறான், இல்லை கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், அது வேற பாட்டு. அங்கே என்ன சொல்கிறான், விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டேன் அல்லேன். கம்பர் பாட்டு இது. விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் கற்பெரும் தவத்தளாய் நற்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டேன் அல்லேன். கற்பெனப்படுவதொன்றும் கடும் பொறை என்பதொன்றும் இப்பெரும் தெய்வம் ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன். கற்பே பெண் வடிவமாக இருக்கிறது, அந்த உறுதியிலிருந்து மாறாமல் இருக்கிறார். அதை பார்க்குறல்ல, நான் சினிமாவெல்லாம் பார்த்துருக்குறோம். அவளுக்கு திருச்சடை ஒருத்தி தான்
விபீஷ்ணன் மகள், அவள் தான் தோழியாக இருந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறவள். மற்றவங்களாம் ராவணன் இதை பண்ணு அதை பண்ணுன்னு வந்து வம்பு பண்ணுறவங்க. எந்த நிலையிலும் உறுதி மாறாமல் இருக்கிறாள் என்பதை கம்பர் அந்த இலக்கணமாக சொல்ற. கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமல் இருப்பதே உருவமாக இருக்கிறது. கற்பெனப்படுவதொன்றும் இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பறை என்பதென்றும் கற்பனப்படுவதென்றும் களிநடம் செய்ய கண்டேன். இந்த கற்புக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது, நம்ம எப்படி சாதாரணமாக பண்ணிட்டு எவ்வளோ கேவலமாக பொருள் சொல்கிறோன்னு பாருங்கள். அதுக்காக சொன்னேன். அதுக்கு அடுத்தது, கல்லினால் எரிந்து சாக்கியருடைய வரலாறு. கல்லினால் எரிந்து கஞ்சிதாம் உண்ணும் சாக்கியனார் நெல்லினார் சோறுண்ணாமே நீழ்விசும்பு ஆள வைத்தார் எல்லியாங்கு எரிகை ஏந்தி எழில் திகழ் நட்டம் ஆடி கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே. பல இடங்களில் சாமகானம் கேட்டார், கொல்லிப்பண் கேட்டார் என்றெல்லாம் வருகிறது. கல்லினால் எரிந்து கஞ்சிதாம் உண்ணும் சாக்கியனார், அதாவது இந்த விரதத்தில் சாக்கியர் சமணர்கள்லாம் கஞ்சி குடிப்பார்கள் என்று எழுதியிருக்குது. எல்லாத்துலேயும் படிக்கிறோம், தேவாரத்துலேயும் நிறைய வருது. ஏன் அவர்கள் கஞ்சி குடித்தார்கள்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. கஞ்சி என்பது உணர்வை வளர்க்கும், சோறு என்பது உடலை வளர்க்கும். சோறு வேணும்னா அதுக்கு ரசம் வேணும், சாம்பார் வேணும், கூட்டு வேணும், பொரியல் வேணும், உடம்பு வளரும். கஞ்சி உடம்புக்கு உறுதியை கொடுத்து உணர்வை மட்டும் வளர்க்குமா. நாம் எப்படி இருக்கிறோன்றது இப்போ தெரியுது. உறுதியை கொடுக்கும், அதாவது உடம்புக்கு உறுதியை கொடுக்கும். இது உடம்புக்கு உறுதியை கொடுக்கும், உடம்புக்கு. அது உணர்வுக்கு. கஞ்சி குடிக்கிறது உணர்வுக்கு மட்டும். கஞ்சி குடித்தா உடம்புல வலு இருக்குது, அது வேறு சிந்தனை வராது. இப்போ முரடனாக இருக்கிறான்னா அவன் கல் குடிக்கிறான், கறி சாப்பிட்றான்றான், அப்போ அது உடம்புக்கு எடுக்குது. அதனால் சோறு சாப்பிட்றதில்லை. அதனால் கல்லினால் எரிந்து கஞ்சிதாம் உண்ணும் சாக்கியர், அந்த கல்லெல்லாம் மலராக கொண்டார் என்று நம்ம பார்க்குறோம். அந்த கோயிலில் அந்த கல் வச்சிருக்கிறாங்க. நெல்லினார் சோர் உண்ணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார், அது பின்னால் எழுதுறது தான் அந்த குறிப்பு. கஞ்சி சாப்பிட்டவர் சைவத்துக்கு மாறி நீ சைவ சமயத்திலே இரு என்று சொன்னால் அவர் சோறு சாப்பிட்ருப்பார். அந்த நெல்லாலான சோறையே அவர் சாப்பிடலை. நெல்லினால் சோறு உண்ணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார், உடனே முத்தி கொடுத்துட்டார். அதனால் நெல்லினால் சோறு உண்ணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார் எல்லியாங்கு எரி கை ஏந்தி. எருளுன்னா இருட்டு, இருட்டிலே கையிலே நெருப்பை வைத்து கொண்டு எழில் திகழ் நட்டமாடி ஆனந்த நடனமாடி கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே. சாக்கியர் வழிபட்ட கல் அன்பு மலர் என்று சொல்லப்படுகிறது. கல் போட்டார், மற்றவர்களுக்கு அது கல்லாக தெரிந்தது, இறைவனுக்கு அது மலராக விழுந்தது. அதனாலே அது அன்பு மலர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாட்டு, கண்ணப்ப நாயனார் வரலாறு சொல்றார். காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சிப்பாரம் தோற்பெரும் கருப்பு தொட்டு செருப்பு தொட்டு தூயவாய் கரசமாட்டி தீப்பெருங்கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுகத்தங்கள் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே. அதாவது கண்ணப்பருடைய உருவத்தை திருமயங்கோட்டையில் போய் பார்க்கணும். புதுக்கோட்டை பக்கத்தில் திருமயம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. தொண்டைமான், தொண்டைமான் அங்கே போய் எங்கே ஆண்டான்? திருமயத்தில். புதுக்கோட்டை பக்கம்னு சொல்கிறேனே, அங்கேயா தொண்டைமான் ஆண்டான்? புரியல. சரி, அது என்ன செய்தி எனக்கு தெரியல. நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுங்க. திருமயம் கோட்டை என்று இருக்கிறது. பக்கத்தில் பெருமாள் கோயிலும் சிவன் கோயில் இருக்குது. அந்த கோட்டைக்குள்ளே போயிருப்பீங்கன்னு யாரும் போகலையா? அப்போ கோகர்ணம் பக்கத்தில்
வம்பு கோகர்ணம் வடநாட்டில் இருக்குது. சரி, எனக்கு தெரியல. அம்மா கோயிலா? அம்மன் கோயிலா? இந்த கோகர்ணம்னு சொல்லிட்டு அம்மன் கோயில்னா அதுவும் ஏதாவது ஒன்று குறுக்க அழகாக சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், திருமயம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே ஒரு கோட்டை இருக்குது, கோட்டைக்கு வெளியே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. சுற்றிக்கிட்டு உள்ளே போனோம்னா முதல்ல சிவன் கோயில், அந்த பக்கம் பெருமாள் கோயில், உள்ளவே போகலாம், வெளியே வந்தும் போகலாம். அந்த கோயிலில், திருமால் கோயிலில் கண்ணப்பருடையும் பெரிய கல் தூணில் இருக்குது. அந்த கல் தூணில் கண்ணப்பரை பார்த்தா ஆள் உயரத்துக்கு மேலே, இப்போல்லாம் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறாங்களே, அதை விட பெருசாக இருக்குதுங்க. அந்த பாதை கொரடு போட்டிருக்கா பாருங்க, இவ்வளோ உயரம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு குழந்தைய நிற்க வைக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. அவ்வளோ இந்த செருப்பினுடைய உயரமே அவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே அதை சொல்கிறார், அதை காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சிப்பாரும். காவலுக்கு வில் அம்பு. ஏன்னா பெருமான் 6 நாள் காவல் இருந்தார் இல்லையா, வேட்டைக்கு போனவர் காவலுக்கு போயிட்டார். வில்லு அம்பு ரெண்டும் காவலுக்கு. ஏதாவது துட்ட மிருகங்களோ துட்டர்களோ வந்தால் அவர்களை அழிப்பதற்கு கொல்லுவதற்கு கையில் வில்லு அம்பு. கையதோர் இறைச்சிப்பாரம், தேக்கலை தொன்னையிலே கறி அடித்து கொண்டு போனார், அது கையில் இருக்குது. ஒரு கையில் வில்லம்பு, ஒரு கையில் தொன்னை. தோல் பெரும் செருப்பு தொட்டு, இதுக்காக தான் சொன்னேன், தோல் பெரும் செருப்பு தொட்டு, தோலால் ஆகிய பெருஞ்செருப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நாமெல்லாம் பெண்கள் ஹை ஹீல்ஸ்ன்னு போட்டுக்கிறத பார்க்குறோம், அந்த உயரத்துக்கு மேலேயே இருக்குது. அது ஒரு ஸ்டைலுன்னு இப்போ நம்ம வெளிநாட்டுக்காரை பார்த்து போட்டுக்கிட்டோம். நடந்து போகிற போது மணல் ரோட்டில் போனோம்னா உறுத்தல் குறைவாக இருக்கும், கல் போட்டுக்கிறதுல உறுத்தல் கொஞ்சம் கூட இருக்கும். வேறு ஏதாவது கலவை போட்டிருந்தால் பொக்கிறது அதிகமாக இருக்கும். சின்ன செருப்பு, அங்கே ரப்பர் செருப்பு போட்டால் குத்தும். அதனால காட்டில் நடந்துகிற போது, விலங்குகளோடு வேட்டையாடுகிற போது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்கு அவர் அந்த செருப்பு போட்டிருந்தாராம். இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இறைவனுடைய திருவருள் அறிவை கொடுத்து அதை சொல்ல வைத்து முட்டாள்களாகிய நம்மை கேட்டுக்கொள்ள வைக்கிறது. ஏன்னா எவ்வளோ நுட்பமான பொருள். நம்மெல்லாம் சாதாரண தேவாரம்னு நினைக்கிறோம், ஆழ்ந்து பார்க்கிற போது எவ்வளோ பொருள் வருது பாருங்க. அதில் காப்பதோர் வில்லும் அம்பும், காவலுக்கும் ஒரு கை, கையதோர் இறைச்சி, இன்னொரு கையில் இறைச்சி, அது பாரம், அது தாங்குது. தோற்பெரும் செருப்பு தொட்டு, தூய வாய் கலசம் மாட்டி. என்ன அருமையான செய்தியை பெரிய புராணத்தை. அதனால்தான் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பற்கடியேன் என்று பாடினார்கள். முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்று பெரிய புராணம் சொல்லுவார். அதனால் இது ஒரு பிறவியிலே வந்ததில்லை, எத்தனையோ பிறவியிலே வந்து அந்த பிறவிதோறும் சேருகின்ற அறிவு மேலுக்கு மேலோங்கி 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 இந்த பிறப்பிலே முத்தியை கொடுக்கிறது. அதனாலே தூயவாய் கலசம் மாட்டி, அது கங்கை நீரின் புனிதமானது என்று சிவகோசரியாருக்கு இறைவனே சொல்லுகிறார். வாயிலிருந்து எச்ச முடிகிறானே அப்படின்னு அவர் கேட்குறார், அது கங்கை நீரை விட புனிதமானது அப்படின்னு சொல்கிறார். தூயவாய், அதனால்தான் தூயவாய்னு சொன்னார். தூயவாய் கலசம் மாட்டி தீப்பெருங்கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக. தீப்பெருங்கண்கள் என்று சொல்லி முத்துசு இதுக்கு ஒரு ஐயத்தை எழுதி அவரே கேள்வி போட்டு வச்சுக்கிறார். தீப்பெருங்கண்கள் என்று சொன்னால், தீ என்றால் ஒளி என்று ஒரு பொருள். 2 கண் ஒளி வீசுது இல்லையா, நெருப்பும் ஒளி வீசுது, சூரியனும் ஒளி வீசுது, சந்திரனும் ஒளி வீசுது. இந்த தீப்பெரும் கண்ணுன்னு சொன்னால் வலது கண் இடது கண் நெற்றி கண் ஏதாவது ஒரு கண்ணை சொல்லிட்டாம மாதிரி ஆகும். தீப்பெருங்கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக்க, வலது கண்ணில் இருந்தால் நிறைய வந்தது. அப்போது கண்கள் ஏன் சொன்னார்னு சொல்லி, கண்கள் என்பது எவற்றை,
அப்படின்னு முத்துசு எழுதி வச்சுக்கிறார். அதை நான் அப்படியே எழுதிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் 4ஆம் திருமுறை வீட்டில் இருந்தால் போய் பாருங்கள். அவர் என்னன்னு புரியாமல் எழுதி வச்சிருக்கிறார். நமக்கும் அவர் சொன்னதுக்கப்புறம் புரியுது. கண்ணில் தண்ணி வந்துன்னு நம்ம பாட்டு சொல்லிட்டு போயின்னு இருப்போம், ரத்தம் வந்துன்னு சொல்லிட்டே போயிருப்போம். தீப்பெருங்கண்கள் ஒரு கேள்வி போட்டு அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறார். ஏன் 2 சொன்னார்? அவர் இருந்தால் போய் கேட்கலாம், இப்போ இல்லை. அவர் இருந்தானா முத்துசு இருந்தாலே சொல்லுவார், அது ஏதாவது விளக்கம் சொல்லுவார். அவருடைய மூளை அது ஒரு பெரிய கலைக்கல்லூரி. அந்த புஸ்தகத்தை எடு, இந்த புஸ்தகத்தை எடு, அதில் இத்தனை பக்கம் பாரு, எவ்வளோ படித்து வச்சேன். இந்த பாட்டிலே ஒன்று எழுதுகிறார், லெக்சிகனில் இது குறித்து இருக்கிறது பார்க்க அப்படின்றார். லெக்சிகன் போய் பார்க்கணுமா இது? ஏன்னா அவர் படித்ததெல்லாம் முழுமையாக பயன்படுத்தி நம்மையெல்லாம் படிக்க செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தீப்பெருங்கண்கள் என்று சொல்லி அவரே ஒரு கேள்விக்குறி போட்டு வச்சுக்கிறார். கோப்பதும் பற்றி கொண்டார், தன்கண் கோப்பதும் பற்றி. கோப்பது என்றால் இந்த இடத்துல தோண்டுவது, பெயர்ப்பது என்ற அர்த்தம். அடுத்த கண்ணில் ரத்தம் வருதுன்னு சொன்ன உடனே ஒரு பேக்க ஆரம்பித்தார். கோப்பதும் பற்றி கொண்டார், கையை பிடித்து கொண்டார், குறுக்கை வீரட்டனாரே. அதுக்கு அடுத்தது இங்கே அவர் இருந்தா சொல்லியிருப்பார்னு சொன்னார். அவரே சந்தேகத்தோடு கேள்வி போட்டு விட்டுக்கிறார். 4ஆம் திருமுறை உங்ககிட்ட இருக்கா? முத்துசு ஒரே இருக்கா? இல்லை, நான் வேணா எடுத்துன்னு வரேன், வச்சிருப்பீங்க எல்லாரும் பாருங்க. கேள்விக்குறி போட்டிருக்கிறார். பெரிய புராணத்து உண்மைதாங்க. சில பேர் இது ஆராய வேண்டியது அப்படின்னு எழுதி விட்டுடுறாங்க. ஏன்னா விளங்காத போது தவறாக எழுதி அதை நம்ம தவறாக சொல்லக்கூடாது, அதனால் அப்படி விட்டுடுறாங்க. நான் அடுத்த முறை நாளைக்கு வரும்போது எடுத்துன்னு வரேன் 4ஆம் திருமுறையை. அதில் கேள்வி போட்டு விட்டுருக்கிறார். கண்கள் என்பது எவற்றை? ஒரு கேள்வி, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது திருமறைக்காட்டில் அந்த எலி விளக்கை தூண்டியது. இல்லை அவர் அந்த அப்படி இருந்தால் அவர் கேள்விக்குறி போட்டுக்க மாட்டார்ன்றது என்னுடைய. நான் யோசனை பண்ணேன், அது விவாதத்துக்குரிய பொருளாக்க வேண்டாம், அப்படியே விட்டுடுவோம். நிறைமறை காடு தன்னில் நீண்டெறி தீபந்தன்னை கரை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கனன் தூண்ட நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறை வரக் கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. நிறை மறைக்காடு, மறை நிறை காடு. வேதங்கள் ஒலித்து கொண்டே எங்கும் வேத ஒலி கேட்கின்ற வேதாரண்யம். வேதாரண்யம் என்பது வடமொழி, மறைக்காடு என்பது தமிழ். நிறை மறைக்காடு தன்னில் நீண்டு எரி தீபந்தன்னை, நன்றாக சுடர் விட்டு எரிகின்ற தீபத்தை. எலி என்ன பண்ணுச்சு? அது உள்ளே இருக்கிற நெய்யை குடிக்கலான்னு ஓடிச்சு. ஓடி போய் அங்கே கட்டி அதை அந்த நெய்யில் மூக்க வச்ச உடனே அந்த சுடருடைய தீ இதுக்கு பட்டுது. அதனால் இது தலையை அசைச்சுது. அது இன்னும் கொஞ்சம் சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சுது. அதனால் இறைவன் என்ன நினச்சாராம், நல்ல நம்ம சன்னதியில் பெரிய வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அப்படின்னு உலகத்தையே ஆள வந்த சக்கரவர்த்தியாக அவருக்கு பரிசு கொடுத்தார் என்று சொல்கிறார். கரை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட. அது ஏன் சுட்டுதுன்னா, நெய் சாப்பிட போனதுக்கு நெருப்பு பட்டுது. அதனால் மூக்கு சுடுற போது நாம் கூட இப்படி போகிறோம், இப்படி எடுக்கிறதுக்கு பிறகு அப்படியே தள்ளுவோம் இல்லையா? அந்த மாதிரி சுடரை ஒளிவர செய்தது. கனன் தூண்ட, கனல் நெருப்பு மேலே ஏறிய, நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகமாய் குறை வர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. நிறை கடல் மண்ணு விண்ணு நீண்டவான், எல்லா உலக ஆட்சியும் நீ பெற்றுக்கொள்க என்று அந்த எலிக்கு அரசனாக பிறக்கிற வரத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அடுத்தது
அது யார கதை? அந்த கதைன்னா மாவலி சக்கரவர்த்தியினுடைய கதை. அந்த எலி சுட்டுது. இது அணங்குமை பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி, வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து, நல் அருந்தவந்த கணம்புல்லற்கு அருள் செய்து காதலாம்படியார்க்கென்றும் குணங்களை கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. கணம்புள்ளருடைய வரலாறு சொல்கிறார். கணம்புள்ள நாயனார் என்று பெரிய புராணத்தில் 63 தனியடியார்களில் ஒருவராக வருகிறது. அவர் என்ன பண்ணுறார்? பொருளை கொண்டு இறைவனுக்கு விளக்கேற்றுகிறார். புல்லை கொண்டு புல் வாங்கி, அது புல் எரியறதுக்குன்னே ஒரு புல் இருக்குதான், மஞ்சம்பல் போல ஏதோ ஒரு வகையில் கொஞ்ச நேரம் நின்று நிதானமாக எரிந்து ஒளி கொடுக்கிற புல். அதை பணம் இருக்கிற போது எரித்து பணத்தை கொடுத்து அந்த புல்லை வாங்கி இறைவனுக்கு தீபம் போடுகிறார். பணம் இல்லாமல் போகுது. அப்போ என்ன பண்ணுறார்? அந்த புல்லை நினைக்கிறார், அது தலைமுடி போல தான் இருக்கிறது என்று முடியே கொளுத்துறார். அந்த செய்தி பெரிய புராணத்தில் விரிவாக வருகிறது. கணம்புல்லருக்கு அருள்கள் செய்து, அதாவது வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து, நல் அருந்தவத்த கணம்புல்லற்கு, வணங்குவார்க்கு இடர்கள் தீர்க்கும் மருந்து என்று இறைவனை குறிப்பிடுகிறார். யார் வணங்குகிறார்களோ அவர்களுடைய நோயை தீர்க்கிறான், அவன் மருந்தாக இருக்கிறான், மருந்தவன்கான் என்றெல்லாம் சொல்கிறோம். அந்த இறைவன் என்ன பண்ணார்? அருந்தவத்த கணம்புல்லருக்கு, அருமையான தவத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு விளக்கரிக்கின்ற தர்மத்தை செய்கின்ற கணம்புல்லருக்கு அருள்கள் செய்து, அருள் என்று எங்கே வந்தாலும் அருள்னு வராது, அருள்கள்னு இருக்கும். நான் பல நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். அந்த அருள்கள் என்ற போது பெருஞ்செல்வம் எல்லா வகையிலும் கொடுக்கிறார் என்ற பொருள். அருள் செய்து என்பது வேற, அருள்கள் செய்து என்பது வேற. அருள்கள் செய்து என்றால் நிறைந்த அருள், பெருஞ்செல்வம், செல்வம் கொடுத்தார் என்பதை காட்டிலும் பெருஞ்செல்வம் கொடுத்தார்னு அது வேற தானே. அதுபோல் அருள்கள் செய்து காதலாம் அடியார்க்கென்றும், காதல்னா என்னென்று அதை குறிப்பு எழுதுகிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற ஞானசம்பந்தர் சொன்னது போல உண்மை அன்பு இருக்க வேண்டும். அதாவது நாமும் கும்பிடுறோம், அது கும்பிடுறது சரியான கும்பிடலைன்னு தாய்மானவர் சொல்லுகிறார். அந்த பாட்டை எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். பண்ணேன் உனக்கான பூஜை என்று வருகிற பாட்டில். அந்த மாதிரி காதலால் கசிந்து காதலால் அடியார்க்கு என்றும் குணங்களை கொடுப்பர் போலும். அதாவது இறைவன் எப்படி இருக்கிறான்னா அன்பு செய்கிறவன் தான். இதை பாரதத்தில் ஒரு கதை சொன்னால் சொல்லலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, அம்மாவை ரெடி ஆகிட்டாங்க. அதாவது தூது போகிறதுக்கு கண்ணனை கூப்பிடுறாங்க. எல்லாரையும் உங்கள் கருத்து என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறான். அவங்க சொல்லுங்கன்றாங்க. தர்மன் வேணாம்பா, நீ சந்துபட உரைத்தருள், நியாயமாக பேசிட்டு சமாதானம் பண்ணுன்றான். போருக்கு தான் போகணுன்றான் அர்ஜுனன், பீமன் போருக்கு தான் போகணுன்றான். நகுலன் என்ன பண்ணுறான்? நீ என்ன பண்ண போறியோ செய்ய, என்னை கேட்காதே அப்படின்ட்டான். சகாதேவனை கேட்டான், ஏண்டா சிந்தித்தபடி நீயும் சென்றாலின் ஒழிந்தாலின் செறிந்த 100 மைந்தர்க்குள் முதல்வர் நிலம் வழங்கினாலின் வழங்காமல் இருந்தாலின் கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாலின் விரித்தாலின், எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ போனா என்ன, போகாட்டா என்ன, அவன் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா என்ன, ஏண்டா போருக்கு தூதுக்கு போகிறேன்னு சொன்னால் திரௌபதி குழல் முடிக்கிறேன்றா, அவன் முடித்தா என்ன, விரிச்சா என்ன, எல்லா கட்சி கதை உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு கேட்குறான். ரொம்ப அழகான பாட்டு. அதாவது சிந்தித்தபடி நீயும் சென்றால் என் ஒழிந்தால் என், செறிந்த 100 மைந்தர்க்குள் முதல்வன் துரியோதனன், நிலம் வழங்கினாலென் வழங்காமல் இருந்தாலென், கொந்துற்ற குழல் இவள் முடித்தால் என் விரித்தால் என், குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை அடியேனுக்கு தெரியும் ஓ ஆதிமூர்த்தி. ஏன்னா இதில் ஆதிமூர்த்தின்னு ஒரு பாட்டு பின்னால் வருது பாருங்க. அணங்கு பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி. இந்த ஆதிமூர்த்திக்கு முதல்ல விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா ஆதிமூர்த்தி என்பது இறைவனைத்தான் குறிக்கும், சிவபெருமான் ஒருவனைத்தான் குறிக்கும். ஆனால் பாரதத்தில் சகாதேவன் சொல்லுகிறான்
அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவரவர்கள் இறைவனை ஆதிமூர்த்தி என்று சொல்லுகிறார்கள். இவன் சொல்லிட்டு அப்புறம் உன் கருத்து என்னடான்னா ஒன்று போய் கையை பிடிச்சி கட்டிவிட்டா பாரதம் வராத காக்கலாம் அப்படின்னு சகாதன்னு சொல்கிறான். செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் இறைவன் யார் என்று சொன்னால் ஆதிமூர்த்தி. ஆதிமூர்த்தி என்றால் சிவபெருமான் ஒருவர் தான். அதை மற்றவர்களும் அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்பதற்காக சொன்னேன். அணங்குமை பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து நல் அருந்த வந்த கணம்புல்லற்கு அருள் செய்து காதலாம் அடியார்க்கென்றும் அந்த குணங்களை கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே எடுத்ததன் எழில் கையிலை இலங்கையர் மன்னன் தன்னை அடுத்தொரு விரலால் ஊன்ற அலறிப்போய் அவனும் விழுந்து விடுத்தனன் கை நரம்பால் வேத கீதங்கள் பாட கொடுத்தனர் கொற்றவாழாள் குறுக்கை வீரட்டனாரே. இது வழக்கமாக படிக்கிற ராவணன் செய்தி. இதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. இந்த பதிகம் நிறைவு பெறுகிறது. அடுத்த 2 பாட்டுள்ள பதிகம், அதுவும் திருக்குறுக்கை வீரட்டன்தான். 50வது பதிகம். அதில் 2 பாட்டு தான் இருக்குது. நெடியமால் பிரமனோடு நீரெனும் பிரளயங்கொள்ள அடியோடு முடியும் காணார் அர்ஜுனன் கம்பும் வில்லும் அர்ஜுனருக்கு அம்பும் வில்லும் துடியுடை வேடராகி தூய மந்திரங்கள் சொல்லி கொடிநெடுந்தேர் கொடுத்தார் குறுக்கை வீரட்டனாரே. அது எப்படி 8 பாட்டு போச்சேன்னு தெரியல. நெடிய மால் பிரமனோடு நீரெனும் பிழையங்கொள்ளன்னு இருக்குது. பீலயும் தான். பிழையம் என்பது பிரளயம் என்பதனுடைய மறு என்று அப்புறம் எழுதுகிறார். பிரளயம் என்றால் ஊழிக்காலம், பேரூழிக்காலம், உலகங்கள் எல்லாம் அழிகின்ற காலம். நெடிய மால் பிரமனோடு திருமால் அழிகிறார், பிரம்மன் அழிகிறான், எல்லாரும் அழிகின்ற ஊழிக்காலத்திலே அடியொடு முடியும் காணார். இங்கே திருமால் பிரம்மனுடைய வரலாறு மறுபடியும் சொல்லப்படுது. அடிமுடி தேடிய படலம். அவங்க 2 பேரும் காணாதவராக இருக்கின்ற சிவபெருமான் அர்ஜுனருக்கு அம்பும் வில்லும் துடியுடை வேடராகி தூய மந்திரங்கள் சொல்லி கொடி நெடுந்தேர் கொடுத்தார். 2 பேரும் தேடி போகிறாங்க, கிடைக்கல. அர்ஜுனன் தவம் செய்கிறான், அவனை தேடிக்கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போ இறைவனுடைய கருணை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது என்று சொன்னது. இப்போது இன்னொரு வரலாறு உங்களுக்கு சொன்னால் தெரியும். ராமானுஜர் திருக்குறுகூர் நம்பி இடத்திலே சென்று உபதேசம் பண்ணுன்னு கேட்குறார். 17 முறை போய் கேட்குறார். இன்னொரு தடவை வா, இன்னொரு தடவை வா, இன்னொரு தடவை வா அப்படின்னு சொல்லிடுறார். 18வது முறை கேட்குறார், சொல்கிறார். சொல்கிற போது என்ன சொல்கிறார், நான் உனக்கு இந்த மந்திர உபதேசம் பண்ணுறேன், இது வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னால் நீ நரகத்துக்கு போவே அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு செய்தி இருக்கட்டும். 17 முறை ஏன் அவருக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னால், போவாராம், குருகூர் நம்பி உள்ளே இருப்பாராம், நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு வரான். இன்னொரு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவாராம். போகிற போதெல்லாம் இவர் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாளைக்கு வான்னு வரான். இப்போ ராமானுஜன் என்ற அகம்பாவம் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. 17 முறை இதுபோல் சொன்னதற்கு பின்னாலே 18வது முறை அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன்னு சொன்னாராம். அடியேன் என்ற உடனே பக்குவம் வந்து விட்டது என்று உபதேசித்தாராம். அதுதான் யாருக்கும் சொல்லாத, சொன்னால் உனக்கு நரகம் வரணுன்னே எல்லாரும் வாங்கணும், கோபுரத்து மேலே போய் மேலே ஏறிக்கிட்டு நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, இவங்க அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனாலே அந்த அகந்தை விட்டு நீங்க வேண்டும். திருமால் பிரம்மன் முதலியவர்கள் எல்லாம் தான் என்ற அகந்தையினாலே நான் தேடி கண்டுகொள்வேன், நான் பாதத்தை தேடுவேன், நான் முடியை தேடுவேன் என்று சென்றார்கள். இவன் சுற்றிலும் 5 நெருப்புக்கு மத்தியில் இருந்து தவம் செய்கிறான். இறைவனை நோக்கி அந்த பாட்டு பெரிய பாட்டு, கதிரவனை கவர்வான் போல் கைகள் நீட்டி எரிதழல் நின்றான் அப்படின்லாம் வரும் அந்த அர்ஜுனன் தவசில். அந்த மாதிரி இறைவனே சரண் என்று இருக்கிற போது அவனை தேடிக்கொண்டு இறைவன் வருகிறார். அதுதான் சொல்றார்.
துடியுடை வேடராகி, துடி என்றால் உடுக்கை, துடியுடை வேடராகி தூய மந்திரங்கள் சொல்லி நெடு கொடி நெடுந்தேர் கொடுத்தார் குறுக்கை வீரட்டனாரே. பாசுபதம் என்ற அஸ்திரத்தை கொடுத்தார், வில் கொடுத்தார், கொடி கொடுத்தார், தேர் கொடுத்தார்லாம் சொல்லியிருக்கிறது. ஆனால் பாசுபதத்தை நோக்கித்தான் தவம் செய்தான் என்று பாரதத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி உள்ளன்போடு இருக்கிறவர்களுக்கு இறைவன் தாமே வந்தார். எம்மை தலையளித்து ஆட்கொண்டலும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் என்று மாணிக்கவாசகர் பாடுற போது அவனே வந்து ஆட்கொள்கிறான். இயலாதவருக்கு தானே வருகிறான், உள்ளன்போடு நினைப்பவருக்கு தானே வந்து அருள் செய்கிறான். அப்படி அர்ஜுனருக்கு அருள் செய்தான். ஆத்தமாம் அயனும்மாலும் அன்றி மற்ற ஒழிந்த தேவர் சோத்தமதெம் பெருமான் என்று தொழுது தோத்திரங்கள் சொல்லி தீர்த்தமாம் அட்டமீ முன் சீருடை 7 நாளும் கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனாரே. அதாவது அட்டமி முதலாக அட்டமி ஈராக முதல் 7 நாள் பெருவிழா அந்த காலத்தில் 8 நாள் தான் நடக்கும் என்று இவர் குறிப்பு எழுதுகிறார். இப்போ 12 நாள் 14 நாள் 15 நாள் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆத்தமாம் அயனும் மாலும், ஆத்தம் என்றால் குரு சேவை, குருவுக்கு பணிவிடை செய்தல் என்று எழுதுகிறார் குறிப்பு. குருவுக்கு பணி செய்கின்ற அயனும் மாலும் அன்றி திருமால் பிரம்மன் தவிர மற்ற ஒழிந்த தேவர் மீதி உள்ள தேவர்களெல்லாம் சோத்தம் எம்பெருமான் என்று தொழுது தோத்திரங்கள் சொல்லி. சோத்தம் என்பது பல இடத்துல வந்தது, நானே இந்த வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். இழிந்தார் செய்கின்ற வணக்கம், உயர்ந்தவர்களுக்கு இழிந்தார் சொல்லுகின்ற வழக்கம். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோம்னா குட் மார்னிங் சார், வணக்கம் ஐயா அப்படின்லாம் சொல்கிறோம். கொஞ்சம் தாழ்ந்திருக்கும், சாமி கும்பிட்றங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் சோத்தம். சோத்தம் என்றால் இழிந்தோர் செய்யும் வழிபாடு. அதனால் மற்ற தேவர்களெல்லாம் என்ன பண்ணுறார்களாம், இழிந்தவர்கள் போல வழிபாடு செய்கிறார்களாம். சோத்தமாம் எம்பெருமான் என்று தொழுது தோத்திரங்கள் சொல்லி. சொன்னவர்கள் யாரு? மற்ற ஒழிந்த தேவர், பிரம்மனும் திருமாலின் தவிர மற்றவர்களெல்லாம் இழிசனங்கள் போல வணக்கம் சொல்லி அவர்கள் வழிபடுகிற போது தீர்த்தமாம் அட்டமி முன், அட்டமிக்கு முன்னாலே 7 நாட்கள், அட்டமியோடு 8 நாள், சீருடை 7 நாளும் அதாவது பிரதமையிலிருந்து அஷ்டமி வரைக்கும் 8 நாள் இல்லையா, அந்த 8 நாளும் கூத்தராய் வீதி போந்தார். தீர்த்தம் கொடுக்கறதுக்கு வீதியிலே வந்தார். முன்னெல்லாம் தீர்த்த பிரசாதம் கொடுக்கறது என்பது சிறப்பாக இருந்திருக்கிறது. இப்போ அது வைணவ சம்பிரதாயத்தோடு சைவ சம்பிரதாயத்திலேயும் ஒத்துவிட்டது. திருவடி சூட்டுதல் என்பது தான் அவங்களுக்கு பெரியது. அதனால் அதாவது தலைமையில் சடாரி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதில் அந்த 2 திருவடி தான் இருக்கும், அதை பிடிச்சி தான் வைப்பாங்க. திருமால் திருவடியை சூட்டினார் என்று. அது நமக்கு குருந்த மரத்தடியிலே சிவபெருமான் மாணிக்கவாசகர் செய்ய தவிர வேறு யாருக்கும் அதை செய்யலை. சுந்தரருக்கு அதை எட்டி வச்சார் வேணும்னே. அதனால் அவர் கேட்குறார், அப்பருக்கும் செய்கிறார். நனிந்தனைய திருவடியன் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே என்று அவரும் சொல்கிறார். அதனால் திருவடி தீட்சை எல்லாருக்கும் நடக்கிறது. இது குழந்தை, இது திருவடி தீட்சையும் கேட்கல, அவரும் செய்யலை. அதனால் அட்டமி முன் சீருடை 7 நாளும், அட்டமியோடு சேர்த்து 8 நாள், அட்டமிக்கு முன்னால் இருக்கிற 7 நாள் பிரதமை முதலாக கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனாரே. கூத்தர் என்றால் நடனமாடுகின்ற பெருமான். நடனக்காட்சி கொடுத்து எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்தார், குறுக்கை வீரட்டத்திலே இருக்கிற பெருமான் என்று சொல்லி 2 பாடலோடு அந்த பதிகம் முடிகிறது என்று சொல்லி, நாளைய நாள் தொடர்ந்து திருக்கோடிகா வேதாரண்யத்துக்கு முன்னால் இருக்கிற தலம், அதை பற்றி நாளைய நாள் பார்க்கலாம் என்று சொல்லி திருவருளுக்கு நன்றி சொல்லி இருந்து கேட்ட பெருமக்களாகி உங்கள் திருவடிகளை வணங்கி அமைப்பாளர் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் திருவடி வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.